ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்துக்கு நடுவுல இந்திர பவனம் மாதிரி ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டோட முதலாளி சாரதா. சாரதானா அந்த ஊர்ல தெரியாதவங்களே இல்ல. அவ்ளோ ஆஸ்தி, அவ்ளோ அந்தஸ்து இருந்தாலும் அவங்களுக்கு அகங்காரம் துளி கூட இல்ல. அவங்க ஒரு வியாபாரம் பண்ணாங்க. அதுல அவங்க சம்பாரிச்ச பணத்துல அவங்களுக்கு கொஞ்சம் அகங்காரமும் வந்துருச்சு. சாரதாவோட புருஷன் பிரசாத் ரொம்ப சாது. ஆனா வீட்ல சாரதாவோட பேச்சுக்கு தான் இடம். அவங்களுக்கு 3 மகன்கள், ரமேஷ், சுரேஷ், அருண். அவங்க மனைவிகள் அனாமிகா, அஞ்சலி, அவனி. 3 மருமகள்களும் ரொம்ப நல்லவங்க, கஷ்டப்படுற குணமுடையவங்க. ஆனா சாரதா மட்டும் அவங்கள வேலைக்காரங்களை விட மோசமா நடத்துனாங்க. ஒரு நாள் காலையில சாரதா கால் மேல கால் போட்டுக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பெரிய மருமக அனாமிகா காஃபியை எடுத்துக்கிட்டு வந்தா. என்னடி இது, காஃபியா இல்ல கசாயமா? நாளுக்கு நாள் நீ சமைக்கிறது ஒன்னும் சரியில்லை. என்னதான் உங்க அம்மா வீட்ல கத்துக்கிட்டியோ? அது ஒன்னும் இல்ல அத்தை, எப்பவும் போலதான் போட்டேன். பால் கொஞ்சம் திக்கா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்துன, அவ்வளவுதான். போதும் நிறுத்து. பதிலுக்கு பதில் பேசலன்னா தூக்கமே வராது. என் ஸ்தானம் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? என் வீட்ல இப்படிப்பட்ட காஃபியை நான் குடிக்கவா? இதை எடுத்துட்டு போ. அப்போ அந்த இடத்துக்கு பிரசாத் வந்தாரு. ஷாரதா, காலங்காத்தால ஏம்மா இப்படி பேசுற? காஃபி நல்லா தானே இருக்கு. நீ பண்றது உனக்கே கொஞ்சம் அநியாயமா தெரியல? நீங்க வாயை மூடுங்க, உங்களுக்கு ஒன்னும் புரியாது. என் பிசினஸ் டென்ஷன் எனது. சாப்பிட்டு உட்கார்றத தவிர இவளுகளுக்கு வேற வேலையே இல்ல. என் புள்ளைங்க என்னோட பிசினஸ நல்லபடியா பாத்துக்கிறானுங்க. இவளுங்க இருக்கிறது வெறும் தண்டம். அந்த வார்த்தைய கிச்சன்ல இருந்து அவனி அஞ்சலியும் கூட கேட்டாங்க. அனாமிகா கண்ணீரோட கிச்சனுக்குள்ளார வந்தா. 3 மருமகள்களும் அங்க சந்திச்சுக்கிட்டாங்க. அக்கா, இன்னும் எத்தனை நாள் அத்தை கிட்ட இப்படி வார்த்தை வாங்குறது? நம்ம ஏதாவது செய்யணும்க்கா. ஆமாக்கா, அவங்க கிட்ட பணம் இருக்குன்னு திமிரு. நம்ம வீட்ல என்ன வேலை செஞ்சாலும் அவங்க கண்ணுல தெரியவே மாட்டேங்குது. நம்மளும் ஏதாவது சாதிச்சு காட்டுனாதான் அந்த அம்மாக்கு நம்ம மேல மரியாதை வரும். உண்மைதான், ஆனா என்ன பண்ண முடியும்? நம்ம வாசலை தாண்டி வேலைக்கு போறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சாதானே அவங்க அதை நம்மள பண்ணவே விட மாட்டாங்க. நம்ம வெளியில போகணும்னு அவசியமே இல்லக்கா. நம்ம வீட்டு மாடியில பெரிய இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காலியா வேற இருக்கு. அங்க நம்ம ஏதாவது செய்வோம். அங்க என்னத்த பண்றது அவனி? வெயில்ல காஞ்சு போயிடுமே. ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்ச நாளா ஆர்கானிக் ஃபுட்டுக்கு வெளியில நல்ல டிமாண்ட் இருக்கு. நம்ம மாடி மேல நம்ம காய்கறிய விளைய வைப்போம். நம்ம வீட்டு தேவைக்கும் ஆகும், மிச்சத்தை நம்ம விற்கவும் செய்யலாம். அதுல நல்ல பணம் கிடைக்கும். அடடே, சூப்பர் ஐடியாக்கா. ஆனா அத்தை இதுக்கெல்லாம் ஒத்துக்கும் நினைக்கிறியா? அவங்களுக்கு தெரியாம ஆரம்பிக்கலாம், மாமாவோட உதவியையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு 3 மருமகள்களும் அன்னைக்கு சாயந்தரம் அவங்களோட கணவன்கள் கிட்ட விஷயத்த சொன்னாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் முதல்ல தயங்கினாலும் மனைவிகளோட தன்னம்பிக்கைய பார்த்து ஒத்துக்கிட்டாங்க. பிரசாத் கூட ரகசியமா அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செஞ்சாரு. மண்ணு விதையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. மறுநாள்ல இருந்து மாடி மேல மருமகள்கள் வேலைய ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு சாரதா எதிர்பாரா விதமா மேல வந்தாங்க. அங்க மண்பானை, க்ரோ பேக்ஸ், செடியெல்லாம் பார்த்து ஷாக் ஆனாங்க. என்னங்கடி இது, என் அழகான வீட்டை பாழாக்கிட்டு இருக்கீங்க. இது என்ன மண்ணு சட்டி? சாரதாவோட சத்தத்தை கேட்டு 3 மருமகள்களும் பயந்து போயிட்டாங்க. அவங்க கிட்ட, அத்தை, அது குப்பை இல்ல, நாங்க 3 பேரும் செடி வளர்க்குறோம். செடி வளர்க்குறீங்களா? அது என்ன காய்கறியா? என் மாடியில காய்கறி. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? கோடி கணக்குல சம்பாதிக்கிற என் வீட்ல சில்லற கணக்குல வியாபாரம் பண்ற காய். உடனே இத எல்லாத்தையும் பிச்சு தூக்கி போடுங்க. ஷாரதா, எதுக்கு அவங்கள திட்டுற? அவங்க ஏதோ பொழுதுபோக்கா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா விளையிற காய்கறிகள் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இல்ல? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் வீட்டோட அழகு பாழா போகுது. நாளைக்கு காலையில இந்த இடத்துல ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. எடுக்கல 3 பேரையும் உங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவேன். அத்தை, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இது வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். இது உங்க வீட்டோட அழக ரெட்டி பாக்கும் அத்தை. நீங்க வேணா பாருங்களேன் ப்ளீஸ் அத்தை. ஆமா அத்தை, நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறோம். சரி சரி, அழாதீங்க. 1 மாசம் வரைக்கும் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள இந்த செடியெல்லாம் வளரல, அதுக்கப்புறம் வீடு பாழானாலும் சரி, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சாரதா இஷ்டமே இல்லாம அங்கிருந்து கிளம்புனாங்க. அன்னையில இருந்து மருமகள்கள் எல்லாரும் செடிகளை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க.
காலையில சாயந்தரம் தண்ணி ஊத்துறது, செடிகளை பராமரிக்கிறது, எருவு போடுறது இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க கஷ்டத்துக்கு பிரதிபலனா 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அழகான ஃப்ரெஷ் காய்கறிகள் கிடைச்சது. சொரக்காய், பீர்க்கங்காய், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, வெண்டைக்காய், கீரை எல்லாமே வளர்ந்து இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில அனாமிகா, அஞ்சலி, அவனி காய்கறியை எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க. அக்கா பாத்தியா, சொரக்காய் எவ்ளோ குண்டா வந்திருக்கு. மார்க்கெட்ல கூட இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. ஆமா அஞ்சலி, இந்த தக்காளிய பாரு, வண்டியில வர்றவன் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கானா. நம்ம கஷ்டத்துக்கு தகுந்த பலன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நாம வீட்டுக்கு தேவையானது போக மத்தத போய் வித்துட்டு வரலாம். மாமா கேட்டுக்கு பக்கத்துல சின்னதா ஸ்டால் வைக்கிறேன்னாரு. அப்படின்னு நினைச்சு அவங்க விளைய வச்ச காய்கறிகளை கீழே ஒரு ஸ்டால்ல வச்சாங்க. ஆர்கானிக் காய்கறிகள், மருந்து எதுவும் பயன்படுத்தாத ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்னு போர்டு வச்சாங்க. அந்த பக்கம் போறவங்கலாம் காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பார்த்து போட்டி போட்டு வாங்கினாங்க. 1 மணி நேரத்துல எல்லா காய்கறிகளும் காலி. அனாமிகா கை நிறைய பணமும் கிடைச்சது. இப்போ அந்த நேரத்துல சாரதா போன்ல யார்கிட்டயோ பயங்கர சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. என்னது, ஆர்டர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சா? எதுக்கு? நான் தான் சாரதா. ஏன் சரக்குல குவாலிட்டி இல்லையா? எவ்ளோ தைரியம் உங்களுக்கு? சரி சரி, உங்க இஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு தலைய பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க. அப்போ அனாமிகா அங்க வந்தா. அத்தை, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு தலைவலியா இருக்கு, மரியாதையா போயிடுங்க. அது இல்ல அத்தை, இன்னைக்கு மாடியில காய்ச்ச காய்கறிகளை எல்லாம் வித்ததுல இவ்ளோ பணம் கிடைச்சது. அப்போ அனாமிகா கையில இருக்கிற பணத்தை பார்த்து சாரதா ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா வெளியில சும்மா திமிரா நடிச்சாங்க. ஓஹோ, அந்த சில்லற காய்கறியா? எவ்வளோ கிடைச்சது? 100, 200? என் செருப்போட விலையே 2000 ரூபாய். அந்த அளவுக்கு கூட கையில காசு இல்ல? இல்ல அத்த, இன்னைக்கு ஒரு நாள் 5000 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. என்னது, 5000 ரூபாவா? அந்த சில்லற காய்க்கா? ஆமா அத்த, அது சில்லற காய்கள் இல்ல, ஃப்ரெஷ்ஷான காய்கறி, சுத்தமான காய்கறி, மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்கானிக் காய்கறி. அது கேட்டு சாரதா ஆச்சரியப்பட்டாலும் அவங்க அகங்காரம் அதுக்கு இடம் கொடுக்கல, மௌனமா இருந்தாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அனாமிகாவோட காய்கறி பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிச்சுது. அவங்க மாடி மேல இன்னும் சில இடங்கள்ல காய்கறிகளை போட்டாங்க. இம்போர்ட்டட் காய்கறிகளை கூட விளைய வைக்க ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சாரதா மருமகளோட காய்கறி ஃப்ரெஷ்ஷாவும் சுவையாவும் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் சாரதாவோட பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா படுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட அகங்காரத்தால கஸ்டமர்ஸோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சுது. பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் கைய விட்டு போச்சு. கடன்காரங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தரம் வேளையில சாரதா ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருந்தாங்க. பிரசாதும் பசங்களும் கூட அதை விசித்திரமா பார்த்தாங்க. அம்மா, இப்ப என்ன பண்றது? கடன்காரங்க நாளைக்குள்ள 10 லட்சம் ரூபாய் கட்ட சொல்றாங்க. நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்ல, பேங்க் பேலன்ஸ் கூட மைனஸ்ல இருக்கு. ஆமாம்மா, உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட உங்களை ஏமாத்திட்டாங்க. இப்ப நம்ம நிலைமை என்ன? எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாரையும் இளக்காரமா பார்த்தேன், அதே எனக்கு இப்போ ரிவீட் அடிச்சிருச்சு. இப்ப என் கையில 1 ரூபாய் கூட இல்ல. இந்த வீட்டை கூட விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்போ சாரதாவோட பேச்சுல ஒரு குற்ற உணர்வும் கூட கலந்து தெரிஞ்சுது. அப்போ அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் அங்க வந்தாங்க. அனாமிகா கையில ஒரு பெரிய பேக் இருந்தது. அத்த, நீங்க தைரியமா இருங்க, இந்த வீட்டை விற்க வேண்டிய அவசியம் இல்ல. அனாமிகா, என்னம்மா பேசுற? 10 லட்சம் ரூபாய் விளையாட்டு இல்ல. இந்தாங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த பேக டேபிள் மேல வச்சா. இதுல 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சாரதா கண்ணை விரிச்சு பார்த்தாங்க. 15 லட்சமா? ஏதுமா இந்த பணம்? உங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தியா? இல்ல அத்த, இது நாங்க மாடியில விளைவிச்ச காய்கறியில கிடைச்சது. ஆமா அத்த, 6 மாசமா கிடைச்ச பணத்தை எல்லாம் நாங்க இப்படிதான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பணத்துக்கு அவசியம் வரும்னு. வெறும் காய்கறிய வித்து இவ்ளோ பணம் சம்பாரிச்சிங்களா? ஆமா அத்த, நம்மளோடது பங்களா, மேல தாராளமா இடம் இருக்கு, அதுல நாங்க விளை வச்சோம். அதுல கிடைச்சதுதான் இது. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம், சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் நம்ம கிட்டதான் காய்கறி வேணும்னு வந்து கேட்டு வாங்குறாங்க. இப்போ நம்ம மாடியில இருக்க தோட்ட பெரிய வியாபார சாம்ராஜ்யம் அத்த. அனாமிகா சொன்னதை கேட்டதும் சாரதாவோட மனசு தாங்கல. அவங்க யார வேலைக்கு ஆக மாட்டாங்க, வீட்லயே சும்மா இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இவங்கள காப்பாத்திருக்காங்க. தன்னோட வியாபாரம் அகங்காரத்தால அழிஞ்சுது.
அவங்க வியாபாரம் கடின உழைப்பால வெற்றி அடைஞ்சது. சாரதா எழுந்திருச்சு போய் 3 மருமகள்களையும் பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்கடிமா, என் கண்ணுல அகங்காரம் அதிகமா இருந்ததால உங்க எல்லாரையும் ஏளனமா பார்த்தேன். அதை நான் இன்னைக்கு மாத்திக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் திருந்திட்டேன். என்னை இந்த நிலைமையில காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றது? என்னத்த பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு, நாங்க உங்க பசங்க, சொத்து போச்சுன்னா திரும்ப சம்பாரிச்சுக்கலாம். ஆனா இந்த குடும்பம் முக்கியம் இல்லையா? இந்த பணத்தை வச்சு கடனை அடைங்க. பாத்தியா சாரதா, நான் முதல்லயே சொன்னேன், கஷ்டத்தை பார்த்தவங்க கடின உழைப்ப நம்புவாங்க. நம்ம மருமகள்கள் தங்கம். ஆமாமா, பிசினஸ்னு அலைஞ்சமே தவிர வீட்லயே இருக்க மகாலட்சுமிகளை நம்ம மறந்துட்டோம். ஆமாப்பா, இனிமே நான் இந்த வீட்டு எஜமானி இல்ல, என் மருமகளுங்க தான் இந்த வீட்டு எஜமானிங்க. இன்னையிலிருந்து என் பிசினஸ் வேற, உன் பிசினஸ் வேற இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து மாடி மேல விவசாயம் எல்லாம் பண்ணி நிலைமைய உயர்த்தலாம். நிஜமாவா அத்த? உண்மைதாம்மா. நாளையிலிருந்து நானும் உங்க கூட சேர்ந்து மாடிக்கு வரேன். அந்த இடத்துல செடிகளை நானும் நல்லா பாத்துக்கிறேன். அந்த பச்சை பசேல்னு இருக்க பண்டங்களை வளர்க்குறேன். ஐயோ, அத்தைய பார்த்து செடிகள்லாம் பயந்து, இந்தாம்மா இன்னும் 2 காய் கூட சேர்த்து வச்சுக்கொன்னு கொடுக்க போகுது. அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. மறுநாள்ல இருந்து அந்த வீடு ஒரே பரபரப்பா இருந்தது. எல்லாரும் வேலை செஞ்சாங்க. கடன்லாம் தீர்ந்தது. சாரதா குணத்தை மாத்திக்கிட்டாங்க. மருமகள்களோட சேர்ந்து மாடியில அவங்களுக்கு உதவிலாம் செஞ்சாங்க. இன்னும் ஒரு வியாபாரத்தை சாரதா ஆர்கானிக் கார்டன்ஸ் அப்படின்ற பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இப்ப அந்த ஊர்ல எங்க ஃபங்க்ஷன் நடந்தாலும் சாரதாவோட ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் தான் போகும். மருமகள்கள் செய்த காரியத்துக்கு மாமியார் பெருமிதப்பட்டாங்க. அகங்காரம் போயிடுச்சு, அன்பு தான் ஜெயிச்சுது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். அது மங்களபுரம்ங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு வீட்டுல சாரதா குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த ஊர்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அந்த வீட்டுக்கு தான் வருவாங்க. அந்த வீட்டு பெரிய மனுஷன் பிரசாத் அவங்களுக்கு நியாயம் சொல்லி அனுப்புவாரு. அந்த வீட்ல 3 மருமகள்கள் இருக்காங்க. அனாமிகா, அவனி, அஞ்சலி. அவங்க கணவர்களோட சந்தோஷமா அவங்களுக்குன்னு உள்ள அறையில வாழ்ந்துட்டு வராங்க. அது கோடை காலம் அப்படிங்கறதால மத்தியான நேரத்துல வெயில் தாங்க முடியாம 3 மருமகள்களும் தங்களோட மாமியார் கிட்ட வந்தாங்க. அத்தை, இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. ரூம்ல ஃபேன் இருந்தாலும் காத்து சூடா வருது. ஏசியோ கூலரோ இல்லனா வெயில தள்ளுறது ரொம்ப கஷ்டம் அத்தை. ஆமா அத்தை, செய்திலலாம் சொல்றாங்க இந்த தடவை சூடு ஜாஸ்தியா இருக்குமா. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ஏசியோ கூலரோ இருந்தா நல்லா இருக்கும்ல. சரிம்மா, நீங்க சொல்றது நிஜம்தான். உங்க மாமனார் கிட்ட சொல்லி பணம் கேக்குறேன். நாளைக்கு நீங்களே போய் புடிச்சத வாங்கிக்கோங்க. மறுநாள் காலையில சாரதா தன்னோட புருஷன் பிரசாத் கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. 3 பேரும் ரொம்ப உற்சாகமா மார்க்கெட்டுக்கு போனாங்க. மார்க்கெட்ல விதவிதமான கடைகள் இருந்தது. ஆனா ஒரு மூலையில ஒரு ஆளு வினோதமா எல்லாரையும் கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வாங்க ஐயா வாங்க, மாய ஏசி, மாய கூலர், மாய ஃபேன், வேண்டியதை வாங்கிக்கோங்க. அவன் சொன்னதை கேட்டு மக்கள் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா யாருமே அங்க வரல. அனாமிகாக்கு மட்டும் என்னமோ சந்தேகமா இருந்துச்சு. அவன்கிட்ட போய், என்னதுங்க மாய கூலர் மாய ஏசிங்கிறீங்க, இது ஏதாவது மேஜிக் பண்ணுமா என்ன? ஆமாமா, கண்டிப்பா இது மாயந்தான் செய்யும். கேக்கறது எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இது உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க பொய்யே பேசக்கூடாது. பொய் மட்டும் பேசுனீங்க, இதுல இருந்து உங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். உண்மையா இருந்தாதான் இது உங்களுக்கு வரம் கொடுக்கும். அத கேட்டதும் அவனி உடனே முன்னாடி வந்து, ஓகேங்க, எனக்கு ஒரு ஏசி கொடுங்க, 10,000 ரூபாய் தானே, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏசிய வாங்கின அவனி. எனக்கு கூலர் வேணும், சில்லுன்னு காத்து வந்தா போதும் அப்படின்னு அவ ஒரு கூலர் வாங்கினா. இப்ப கடைசியா இருக்கிறது ஒரு 5 ரெக்க போன் மட்டும்தான். அனாமிகா அத பார்த்து சங்கோஜப்பட்டா. அடடே, எங்க வீட்ல இப்ப ஃபேன் இருக்கே, மறுபடியும் ஃபேன் வாங்கிட்டு போனா என் மாமியார் என்ன திட்டுவாங்களே. பயப்படாதீங்கம்மா, இது சாதாரண ஃபேன் இல்ல, 5 ரெக்க ஃபேனு. காத்து ரொம்ப அற்புதமா வரும். இதுதான் உங்களுக்கு சரியானதுமா, எடுத்துக்கோங்க. அந்த வியாபாரி சொன்னதை கேட்டு அனாமிகா 5 ரெக்க ஃபேனை எடுத்துக்கிட்டான். 3 பேரும் சேர்ந்து அந்த மாய எந்திரங்களோட அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அவனி ரூம்ல ஏசிய போட்டதுமே அந்த இடமே குளுகுளுன்னு ஆச்சு. ரிமோட்டை பக்கத்துல வச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் சுரேஷ் வந்தான். அவனி, ஏசி நல்லா இருக்கே. ஆமா, அம்மா கேட்டாங்க,
நீ மார்க்கெட்டுக்கு போகும்போது மாமா கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்களாமே, கொடுத்தியா? அவனி தன்னோட மனசுல, ஐயோ ஆமா மறந்துட்டேனே, ஏசி வாங்க கொஞ்சம் பணம் தான் தந்தாங்க, மீதி பணத்தை அவர்கிட்ட கொடுக்க சொன்னாங்களே, நான் எல்லாத்தையும் போட்டு ஏசி வாங்கிட்டேன், இத சொன்னா திட்டுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் அவன்கிட்ட, கட்டிட்டேங்க, அத்தை கிட்ட போய் சொல்லுங்க, 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். உடனே அந்த ஏசில இருந்து குளு குளுன்னு காத்து வர்றது நிப்பாட்டி கருப்பு புகை சுட சுட அனல் கக்கும் காத்தோட வெளியில வந்துச்சு. ரூமே சூடாச்சு. அந்த ஏசி பயங்கரமான சத்தத்தையும் கொடுத்துச்சு. அவனே நிஜமாவே பயந்து போயிட்டா. ஐயோ, என்னது இது? ஏசி உடஞ்சிருச்சா என்ன? சில்லுன்னு காத்து போய் இப்ப நெருப்பு காத்து வருது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ரூம்ல இருந்து வெளியில வந்தா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாமே ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அவனி மறுபடியும் டென்ஷனா ரூம்குள்ள வந்தா. என்னங்க இது? நீங்க என்னமோ சிலை மாதிரி இங்கேயே நிக்கிறீங்க. உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகல? எனக்கு எதுவும் தெரியலையே. நீ எதுக்காக வெளியில போனேன்னு கூட எனக்கு இன்னும் புரியல. அவ ஆச்சரியமா அவரையே பாத்துக்கிட்டு இருந்தா. இது இப்படி இருக்கும்போது அஞ்சலி தன்னோட கூலரை ஆன் பண்ணிட்டு ஹாயா தூங்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட மாமியார் அங்க வந்தாங்க. அஞ்சலி, முந்தா நேத்து தான் கிச்சன்ல 1/2 கிலோ நெய் வாங்கி வச்சேன். அது இப்ப பாதி தான் இருக்கே, எங்க போச்சு? நீ அதை எடுத்து யூஸ் பண்ணியாமா? அஞ்சலி அந்த நெய்ய வச்சு அவளோட ரூம்ல ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டா. ஆனா அத்தை திட்டுவாங்களோங்கிற பயத்துல, இல்லையே அத்தை, அத நான் பார்க்க கூட இல்லையே, ஏதாவது பூனை வந்து குடிச்சிட்டு போயிருக்குமோ? நான் கிச்சனுக்குள்ள போயே 2-3 நாள் ஆச்சே அப்படின்னு அவ சொன்னாலோ இல்லையோ, அவ ரூம்ல இருந்த அந்த மாய கூலர்ல இருந்து தண்ணி சேரா மாறி அது அஞ்சலியோட முகத்துல வீசி எரிஞ்சுது. அது அந்த ரூம் ஃபுல்லாவும் பரவுச்சு. சாக்கடை நாத்தத்தால அந்த வீடே நாறுச்சு. அத பார்த்து 2 பேரும் ஆச்சரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அனாமிகாவோட ரூம்ல மட்டும் விந்தையான ஒரு சத்தம். அனாமிகா அந்த 5 ரெக்க ஃபேன் கீழே படுத்ததும் அந்த காத்து அவளுக்கு இமயமலையில குடுக்கற காத்த கொடுத்துச்சு. அதுல அனாமிகா நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டா. அதுக்குள்ள சாரதா ஹால்ல நின்னுட்டு சத்தமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அனாமிகா பயந்து எந்திரிச்சு ஹாலுக்கு ஓடி வந்து பார்த்தா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. என்னடி இது? அஞ்சலி ரூம்ல இருந்து டிரைனேஜ்ல இருந்து வர சேர் வருது, அவனி ஏசில இருந்து புகையும் நெருப்புமா வருது. ஏமா அனாமிகா, உன் ரூம்ல என்னமா இருக்கு? அங்க கூட சூடா இருக்கா என்ன? இல்லையா அத்த, என்னோட ரூம்ல இருந்து சில்லுன்னு காத்து மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. வேணும்னா நீங்களே போய் பாருங்க. சாரதா ஒரு சந்தேகத்தோடவே அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அங்க 5 ரெக்க ஃபேன்ல இருந்து சில்லுன்னு காத்து வந்தது. அதுக்கு அவங்களுக்கு அங்கேயே படுத்து தூங்கணும் போல இருந்தது. உடனே வெளியில வந்து எல்லாரையும் திட்டினாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இவ்ளோ பணம் கொடுத்து இந்த 3 பொருளையும் வாங்கிட்டு வந்தீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. மரியாதையா சொல்லுங்க. அப்போ அனாமிகா அந்த வியாபாரி சொன்ன அந்த ரகசியத்தை சாரதா கிட்ட சொன்னா. பொய் சொன்னா தண்டனை, உண்மைய சொன்னா வரம் கிடைக்கும்னு சொன்னா. அதை கேட்ட வீட்டு ஆண்களுக்கு ஆசை வந்துருச்சு. நிஜம் சொன்னா என்ன கிடைக்குதுன்னு பாக்குறதுக்கு 3 பேரும் ரூமுக்கு போய் அந்த இயந்திரத்துக்கு முன்னாடி அவங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. விசித்திரம் என்னன்னா, அவங்க உண்மைய சொன்ன உடனேயே ஏசில இருந்து தங்க காசு வர ஆரம்பிச்சுது. அந்த கூலர்ல இருந்து 100 கணக்குல பொற்காசுகள் வெளியில வந்தது. அந்த ஃபேன்ல இருந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி வைர கற்களா கொட்டுச்சு. ஆஹா தங்கம், ஆஹா வைரம்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடே தங்க காசால நிரம்பி இருந்தது. அந்த சத்தத்துல சாரதா கண்ணை திறந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அவங்க ஹால்ல நாற்காலியில இருந்தாங்க. வெளியில சத்தமே இல்ல, தங்கமோ வைரமோ எதுவுமே இல்ல. உண்மைய சொல்ல போனா அந்த ஏசி கூலர் எதுவும் வீட்ல இல்ல. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, இது வரைக்கும் அவங்க கண்டது எல்லாமே ஒரு பயங்கரமான, அதே மாதிரி அற்புதமான கனவுன்னு. அடடே, இது எல்லாம் கனவா? ஏசில இருந்து பொற்காசு வந்தது, ஃபேன்ல இருந்து வைரம் வந்தது, எல்லாம் கனவா? அடச்சி, இந்த மருமகளுங்க இன்னும் மார்க்கெட்ல இருந்து வரவே இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது 3 மருமகள்களும் சேர்ந்து ஏசி கூலர் ஃபேன், அதுவும் அதே 5 ரெக்க ஃபேனோட வந்தாங்க. அத்த பாருங்க, நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னு. இது நீங்க பாக்குற சாதாரண பொருட்கள் இல்ல, மாய எந்திரங்களாம். இது முன்னாடி யாராவது பொய் சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் கதை முடிஞ்சுது. இத பத்தி கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அம்மா அவனே, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இப்பதான் இத பத்தி கனவே கண்டேன். இந்த எந்திரங்கள் என்னென்னலாம் செய்யுங்கிறதையும் நான் பார்த்தேன். கனவு கண்டீங்களா? அந்த கனவுல அப்படி நீங்க என்ன பாத்தீங்க?
இந்த எந்திரங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அத பத்தி எல்லாம் உங்களுக்கு அப்புறமா புரியும். முதல்ல இது நீங்க உள்ள கொண்டு போங்க. உங்க ரூம்ல உங்க புருஷங்க கையால ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அசல் கதை ஆரம்பிக்கும். மாமியார் சொன்னதை கேட்டு 3 மருமகள்களும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு குழப்பத்தோட அவங்க ரூமுக்கு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க ரூம்ல அந்த இயந்திரத்தை ஆன் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அசல் பரீட்சை ஆரம்பிச்சுது. அப்ப மாமியார் சாரதா முதல்ல அவனியோட ரூமுக்கு போய் டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஏசில இருந்து சில்லுன்னு காத்து வர ஆரம்பிச்சுது. சாரதா ஆசையா சில கேள்விகளை கேட்டாங்க. அவனி உண்மைய சொன்னதுனால ஏசில இருந்து வைரக்கற்கள் வந்தது. அவனிமா, எல்லாத்துக்கும் உண்மைய சொல்லிட்ட, நல்ல விஷயம். இப்ப கடைசி கேள்வி. நம்ம பீரோல உன் தங்க நகை எதுவுமே கண்ணுக்கு கிடைக்கலையே. உன் புருஷன் மெருகு போடுறேன்னு எடுத்துட்டு போனானே, அத மறுபடியும் கொண்டு வந்து வைக்கலையே. கேட்கலான்னு பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதனால அது என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அத கேட்ட உடனே அவனியோட நெஞ்சே நின்னுடுச்சு. மனசுக்குள்ளார, ஐயோ, அந்த நகையெல்லாம் என் புருஷன் கொண்டு போய் குதிரை ரேஸ்ல போட்டுட்டாருன்னு சொன்னா, அதுவும் அத்தைக்கு தெரிஞ்சா வீட்டையே 2 ஆக்கிடுவாங்க. பெரிய சண்டையே நடக்கும். எப்படியாவது பொய்ய சொல்லி தப்பிச்சுக்கணும் அப்படின்னு பயந்துகிட்டே மாமியார பார்த்து பொய் சொன்னா. அதான் அத மெருகு போடுறதுக்கு எடுத்துட்டு போனார்ல, அந்த மெருகு போடுற தட்டை வீட்ல இல்லையா, அதனால உங்க புள்ள அந்த நகைய அந்த ஆளோட மனைவி கிட்ட கொடுத்துட்டாராம். 1 வாரத்துல அந்த ஆள் திரும்ப வந்துருவாராம். வந்ததுக்கு அப்புறம் மெருகு போட்டு கொண்டு வரேன்னாரு. அவனே அந்த பொய்ய சொன்னாலோ இல்லையோ, அந்த ரூம்ல இருந்த ஏசி திடீர்னு மாயமாயிடுச்சு. அவ்ளோ நேரம் கொட்டின அந்த வைரக்கற்கள் எல்லாம் பனிக்கட்டி ஆயிடுச்சு. அடியே மூதேவி, பொய்ய சொல்லி கிடைச்ச கொஞ்சம் வைரத்தையும் இப்படி இழந்துட்டியே அப்படின்னு திட்டிட்டே வெளியில வந்தாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, இப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த தங்க நகை மெருகு போடுறதுக்கு போகவே இல்ல அத்தை. உங்க புள்ள அத சூதாட்டத்துல போட்டு மொத்தத்தையும் இழந்துட்டாரு. அதுக்கு பயந்துதான் உங்ககிட்ட போய் சொன்னேன். அத கேட்ட உடனேயே சாரதா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்னது, சூதுல தங்கத்தை இழந்துட்டானா? அவன் வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இப்போ உண்மைய சொல்லி என்ன புண்ணியம்? கிடைச்ச வைரமும் போச்சு, ஏசியும் போச்சு. உன் புத்திசாலித்தனத்தால எல்லாம் நாசமாச்சு அப்படின்னு சாரதா திட்டிக்கிட்டே கோபமா அந்த இடத்த விட்டு வெளியில போயிட்டாங்க. அஞ்சலி ரூமுக்கு வந்தாங்க. அஞ்சலி கூலர் ஆன் பண்ணி வச்சிருந்தா. அந்த கூலர்ல இருந்து வந்த காத்து ரூமையே சில்லுனாக்குச்சு. சாரதா உள்ள வந்ததும் சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அஞ்சலி உண்மைய சொன்னதுனால அந்த கூலர்ல இருந்து தங்க நாணயங்கள் வர ஆரம்பிச்சுது. அந்த நாணயத்தை பார்த்ததும் சாரதா சந்தோஷப்பட்டு ஒரு பையை எடுத்து வேக வேகமா அதுக்குள்ளார போட்டாங்க. பை நிறைய தங்கத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக பார்த்தாங்க. அப்ப அஞ்சலி கிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. அஞ்சலி, உங்க அப்பா போன தடவை வரும்போது நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அத கண்ணுலயே காணமே, எங்கம்மா போச்சு? அஞ்சலி திடீர்னு டென்ஷன் ஆயிட்டான். ஐயோ, அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் நான் தான் ஒளிச்சு சாப்பிட்டேன்னு சொன்னா அத்தை என்ன திட்டிடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. ஏதாவது பொய்ய சொல்லி தப்பிச்சுக்கலாமா? அது வந்து நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அத்தை. யாரும் எதுவும் நினைச்சுக்க கூடாது இல்லையா, அதனாலதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அஞ்சலி அந்த பொய்ய சொன்னதும் அந்த ரூம்ல இருந்த கூலர் மாயமாயிடுச்சு. அது மட்டும் இல்ல, சாரதாவோட கையில இருந்த தங்க நாணயங்கள் கூட மாயமாயிடுச்சு. காலி பைய பார்த்து சாரதா டென்ஷன் ஆனாங்க. அடியே, சில்ற ஸ்வீட்டுக்காக பொய்ய சொல்லி தங்க நாணயத்தை இழந்துட்டிய. கஷ்டப்பட்டு இந்த பையுக்குள்ள போட்டேன், எல்லாம் இப்ப அம்போன்னு போச்சு. உன்னை என்ன சொல்றது? அப்போ அஞ்சலி பயந்துகிட்டே, அத்தை என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஸ்வீட் எல்லாம் நான் தான் சாப்பிட்டேன். நீங்க திட்டுவீங்களேங்கிற பயத்துல உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டேன். ஆனா இப்போ உண்மையே சொல்லிட்டேன் அத்தை. அப்படின்னா அந்த கூலரும் தங்கமும் திரும்ப வராதோ? அது இங்க இருக்கும்போதே உண்மைய சொல்லிருக்கணும். இப்ப சொல்லி என்ன லாபம்? போனது திரும்ப வராது. உன்னால என் கை வரைக்கும் வந்த தங்கமும் போச்சே. உங்க 2 பேரால என் ஆசையெல்லாம் நாசமாச்சு. இனி அனாமிகா ரூமுக்கு போனோம், அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும் அப்படின்னு சாரதா ரொம்ப கோபமா அனாமிகாவோட ரூமுக்கு வந்தாங்க. அனாமிகாவோட 5 ரெக்க ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரூம் எல்லாம் ரொம்ப சிலுச்சிலுன்னு மல்லிகைப்பூ வாசத்தோட இருந்தது. அனாமிகா, நீ இந்த வீட்டு மூத்த மருமக. உன்னை நான் எப்பவும் திட்டிட்டு தான் இருப்பேன். உன் கூட இருக்க மருமகளுங்க உன்னை ஏளனமா பேசியிருக்கலாம். உனக்கு எங்க மேல கோவம் வரல? மனசுக்குள்ள எங்களை திட்டிக்குவியா? அத்தை, உங்களை திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க எங்களுக்கு அம்மா மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் அது எங்களோட நல்லதுக்கு தான் இல்லையா? அவளுங்க 2 பேரும் எனக்கு தங்கச்சிங்க மாதிரி.
அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு நான் கோவப்பட்டேன்னா அன்னைக்கே இந்த வீடு 2ஆ பிரிஞ்சிரும் அத்தை. கூட்டு குடும்பமா நம்ம இப்படி ஒன்னாவே இருந்திருக்க முடியாதே. அனாமிகாவோட பதில கேட்டு சாரதா அசந்து போயிட்டாங்க. அனாமிகாவோட அந்த நல்ல குணத்துக்காகவே அந்த ஃபேன்ல இருந்து தங்க நாணயம், வெள்ளி, வைரம்லாம் வந்தது. அது மழை மாதிரி பொழிஞ்சுது. ஏற்கனவே மாயமாகி போன கூலர், ஏசி எல்லாம் கூட திரும்ப வந்தது. சாரதா சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்டாங்க. சுரேஷ தவிர அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. அந்த விந்தைய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தீங்களா, அனாமிகாவால போனதெல்லாம் கிடைச்சிருச்சு. உண்மைய சொன்னா நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுதான் நடக்கும். பொய்ய சொல்லி கிடைச்சதையெல்லாம் இழந்துராதீங்க. அப்ப வந்து சுரேஷ கூட நல்லா திட்டி இனி பொய் சொல்லக்கூடாது, சூதாடக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க. அன்னையில இருந்து அந்த வீட்ல எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்க. உண்மைய சொல்ற ஒவ்வொரு தடவையும் அந்த மாய இயந்திரங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுத்தது. அந்த ஊர்லயே அந்த வீடு ஒரு நாணயமான வீடா மாறி போச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.